நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சி வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. 4ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ராசியை பாத்தீங்கன்னா 7ல் அமர்ந்த செவ்வாய் நேர்பார்வையா பாக்குறாப்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே ஒரு சில கடன், வம்பு வழக்கு, பகை, நோய் நொடி இது போல விஷயங்கள் ஏற்பட்டாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ், அந்தஸ்துல குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓரளவுக்கு நல்ல முறையில கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. முன்கோபம், முரட்டுத்தனம், பிடிவாத குணம் அதிகமா வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதால கோபத்தை கொஞ்சம் குறைச்சாவே இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நற்பலன்கள் அதிகமா சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. குடும்பஸ்தானாதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. குடும்பஸ்தானத்துல சூரியன் புதனும் சேர்ந்து இருக்கிறாப்ல. குருவுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை அங்க படும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நல்ல வருமானங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல ஒரு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும், உங்களுடைய பேச்சுக்களை ஒரு கௌரவங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். தனஸ்தானங்கள் உயரக்கூடிய சூழ்நிலை சிறப்பா இருக்கிறதால கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்கன்னா வேலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறது, நல்ல தன வருமானங்கள் உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். அதே போன்று 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 9, 10ஆம் அதிபதி சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதால தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதால, அதாவது தனஸ்தானத்துல உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நல்ல வருமானங்கள் உயரக்கூடிய சூழ்நிலை சிறப்பா இருக்கிறதால, அதாவது கடனை குறைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும். சுப விரய செலவுகள் ஏற்படும். வீண் விரய செலவுகளை குறைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதனால தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா கடன் சுமையில உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பா இருக்கிறதால முதல் பகுதியிலே பாத்தீங்கன்னா இந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கடன் குறையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. 3ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால பாத்தீங்கன்னா அங்கேயும் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்து அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அங்கேயும் செயல்படுவதால பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எது சம்பந்தமா நீங்க முயற்சி பண்றீங்களோ அது வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது வேலை விஷயமா நான் முயற்சி பண்றேன், தொழில் விஷயமா நான் முயற்சி பண்றேன், இல்ல திருமணத்திற்காக முயற்சி பண்றேன், இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்காக முயற்சி பண்றேன், இது போல எது சார்ந்த முயற்சிகள் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். 4ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாப்ல. அதே போன்று 4ல பாத்தீங்கன்னா சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாப்ல. 4, 6 குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 4, 6 பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது பெரிய ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. 4ஆம் அதிபதி 6ல இருக்கிறது, 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கையில ஒரு சில பங்கம் ஏற்படுறது, உடல் சார்ந்த பிரச்சனை, மருத்துவ விரய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதாவது உங்களுக்கு மருத்துவ விரய செலவுகள் ஏற்படுத்துறதா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய தாய் ஸ்தானத்துக்கு மருத்துவ விரய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அடிக்கடி வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ, இல்ல வீட்டுல உள்ள அலங்கார மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வீண் விரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். 5ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்தவரையும் 7ஆம் இடத்துல இருந்து 7ல் அமர்ந்த செவ்வாய் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக அதிகமா வீண் விரய செலவுகள் பண்றது, குழந்தைகளுக்காக அதிகமா ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போல குலதெய்வத்துக்கு அதிகமா செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்னு சேர்றது, புதியதாக காதல் மலரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு சிறப்பான முறையில உங்களுக்கு இருக்கு. அது திருமணம் வரையும் பேச்சுவார்த்தை சுமூகமா செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். புத்திர பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள், தாமதம் அப்படிங்கிறத விட இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க படிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். படிப்புல விட மற்ற விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதால கவன சிதறல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பான முறையில இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உண்டு, உங்க படிப்பு உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு சுக்கிரன் இருக்கிறது, ராகு கூட சேர்ந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா பொதுவா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கடன் வாங்கி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இல்ல அசிய சொத்துக்கள் வாங்குறது, இது போல சூழ்நிலை ஏற்படுறது வாய்ப்புகள் உருவாகும். அதே போல நோய் நொடி மூலமான மருத்துவ விரய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேல மேல கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது.
7ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்திலையும் 3ஆம் இடத்துலயும் இருக்கிறதால, சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பக்கம் தர்ம கர்மாதிபதி யோகமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சிறப்பான முறையில ஏற்படும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால உங்களுக்கும் வாழ்க்கை துணைவிக்கும் அப்பப்போ ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரதா செய்யும். அதனால முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நல்ல வருமானங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 9ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் 3ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில ஏற்படும். தந்தை மூலமான அனுகூலங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். தந்தை வழி சொத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்ல தந்தை வழி காசு பணங்களாக இருந்தாலும் சரி, அதை அனைத்துமே அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பூர்வீக சொத்து, பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள், ஒரு சில பிரச்சனைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டுட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சம்பந்தமான நல்ல அனுகூலங்கள் ஏற்படுறது, நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உயர் படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்லா வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே உங்களுக்கு ஏற்படும். குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையோ, இல்ல குலதெய்வத்துக்கோ, இல்ல இஷ்ட தெய்வத்துக்கோ, இல்ல ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். 10ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் சூரியன் கூட சேர்ந்து 10ல வந்து கேது இருக்கிறாப்ல, சுக்கிரனுடைய பார்வை, குரு பார்வை, செவ்வாய் பார்வை, இது எல்லாம் படுவதால வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது சூப்பரா உங்களுக்கு இருக்கு. அதாவது யோக பலன்கள் அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதால இந்த மாதத்துல நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மேல் அதிகாரிகளோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறைந்து வேலைப்பளு அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்யற இடத்துல ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு சம்பள உயர்வோ, பதவி உயர்வோ, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு பணியில நல்ல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வேலைப்பளு குறைந்து மன நிம்மதியோடு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம், உங்களுக்குன்னு ஒரு பேரு, புகழ், ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. லாபஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி வாய்ப்பு சிறப்பான முறையில முடியும். அதே போன்று நல்ல லாபங்கள் உயரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போன்று சேமிக்கக்கூடிய பழக்கம், சுப விரைய செலவுகள் நடத்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். மூத்த சகோதரனுக்கு அதிகமா செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும். அதே போன்று இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொலைதூர பயணங்கள் மூலமான நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழலோ, இல்ல வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். அதை நீங்க முறையா பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. 12ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரையும் 7ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சிறப்பான பலன்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது சுப விரைய செலவு அப்படிங்கிறத விட வீண் விரைய செலவுகள் கொஞ்சம் குறைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய செலவுக்காக செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதோஷம் அன்று சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.